வணக்கம் நண்பர்களே. தமிழ் அறிஞர்கள் தமிழை முறைப்படுத்தி வைத்திருக்கிறாங்க. அதில் பல அறிஞர்கள் அவங்க பெயரெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. எல்லாரும் நமக்கேன் வம்பு அப்படின்னு விட்டாங்களா, இல்லை தெரியாமையே அறிஞர்கள்னு தங்களை சொல்லிக்கிட்டாங்களான்னு தெரியல. இப்போ இந்த 9, 90, 900 இது எப்படி பெயர் இப்படி வந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். 1 முதல் 8 வரை உள்ள அனைத்து எண்களுமே ஊ அப்படிங்கிற எழுத்தில் முடியும். அப்போ 9 எப்படி தோன்றுச்சுன்னா, 10 அப்படிங்கிறது இரண்டாவது இலக்க எண்ணாக ஆரம்பிக்குது. அதுக்கு 1 குறைவு 1 குறைவு 10 அப்படிங்கிற சுருக்கி அப்படி வச்சிருக்கலாம்ங்கிறது ஒரு தோற்றம் தருது. 8க்கு பிறகு இருக்க வேண்டிய எண் அது 9 அப்படின்னு தான் இருந்திருக்கணும். 9, 10 அப்படி தொடர்ந்து இருந்ததுன்னா 9 + 10 9, அதை 90க்கு அப்படி எழுதியிருப்பாங்க. 10க்கு பிறகு பார்த்தீங்கன்னா 10, 1, 10, 2, 10, 3 அப்படிங்கும்போது அந்த வார்த்தை நீளமாக இருக்கிறது. நம்ம மனுஷன் எப்போவுமே சோம்பேறி தானே, எல்லாத்துலேயும் சுருக்கத்தானே பார்ப்பான். அப்படி சுருக்கினது தான் 11, 12, 13. அந்த 10, 3 அப்படிங்கிறது 6 எழுத்தில் இருக்குது. 13ங்கிறது 5 எழுத்தில் இருக்குது. இந்த ஒரு எழுத்தை எழுதக்கூட அவனுக்கு நேரம் இல்லை, அவ்வளோ பிஸி. கவுண்டமணி சொன்ன மாதிரி. அதனால் இப்படியெல்லாம் உருவாக்கி வச்சுட்டானே, நம்ம அதை ஃபாலோ பண்ணித்தானே தீரணும். அதை மாற்றணும்னா இன்னும் இப்போ பெரியார் எழுத்து சீர்திருத்தம் கொண்டு வந்த மாதிரி மாற்றி அமைக்கணும். அடுத்தது இருபது. அது என்ன பது அப்படின்ட்டு ஒரு கேள்வி எழுப்பி பார்க்கும் பொழுது 2 10கள், அது 10. அந்த இத்தை எழுதுறதுக்கு அதுதான் வழக்கம் போல் நம்ம சோம்பேறினால 10ன்னு எழுதுனா அவனுக்கு இதாகி போயிடும். அதனால் 10 அப்படின்ட்டான். ஒரு வேளை இத்து அவனுக்கு சில பேர்த்துக்கு தாவெல்லாம் வராது, அந்த மாதிரி ஆளாக கூட இருக்கலாம், இந்த எண்ணை எழுதி வெளியிட்டான். அதுபோல் 20, 30 அப்படிங்கிறது 30 அப்படின்னு ஆகிப்போச்சு. 33 சில பேர் எழுதுகிறாங்க அந்த மாதிரி. 40, 50 அப்படி இருக்க வேண்டியதை எல்லாத்தையும் பது பண்ணி போட்டாங்க. அதனால் என்ன ஆகுது, 9 அப்படிங்கிறது 90க்கு இருக்க வேண்டிய இது. இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க, இப்படித்தான் அது இருந்திருக்கணும். அது சில அறியாமையினால் அது அப்படி தொடர்ந்துருச்சு. நீ பெரிய அறிவாளியானா கேட்க வேண்டாம், கரெக்டாக நான் கொடுத்துருக்குறேன் பாருங்கள், இந்த மாதிரி தான் வந்திருக்கணும். எண்கள் வடிவமைக்கும் பொழுது அந்த அறிவுக்கு எட்டாதனால அது அப்படி திரிந்து போய்விட்டது அப்படிங்கிறது உண்மை. இது ஏற்கனவே இருக்கிற நம்ம மக்களுக்காக இல்லை, இனிமேல் வரக்கூடிய ஜெனரேஷனில் இந்த மாதிரி மாற்றி அமைத்து சொல்லி கொடுத்துட்டோம்னா அவங்க இந்த பிழைகள் இல்லாத ஒரு தமிழை கற்றுக்குவாங்கிறது அதனுடைய நோக்கத்தில் தான் சொல்கிறேன். குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்காக இல்லை. இது கொஞ்சம் கூட பொருந்தாமல் தான் இருக்குது. 9000 எல்லாருமே கேள்வி கேட்டிருக்கிறோம், ஏன்னா அது 8000க்கும் 900க்கும் ஒரே மாதிரி சவுண்டு வருதுன்ட்டு. இருக்கிற தமிழ் அறிஞர்களுக்கெல்லாம் இந்த கல்லூரியில் பேராசிரியர், உரிமையாளர், தமிழ் பண்டிதர்களில் என்ன பண்ணுறாங்கன்னா, 1ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரைக்கும் ஃபோன் எடுத்து அக்கௌண்ட்டில் சேலரி ஆட் ஆகிடுதான் அப்படின்னு பார்க்குறக்கு இது மாதிரி நேரங்கள் இருக்கும் பொழுது தமிழை திருத்தறக்கெல்லாம் அவங்களுக்கு நேரம் இருக்காது. அதை பற்றி தெரியாது முதல்ல. ஏன்னா தமிழ் படிக்கிறேன்னு போட்டு இந்த 35 மார்க் 40 மார்க்குன்னு நினைக்கிறேன் மினிமம், அந்த 40 மார்க் வாங்கினா பாஸு. அதனால் நம்ம என்னென்னமோ அடிப்படையில் வேலையை வாங்கிடுறோம். எதுவுமே தெரியாமல் தான் நம்ம உட்காந்துட்ருக்குறோம். இதெல்லாம் உண்மை சொன்னால் கோவிச்சுக்கிறானுங்க. உண்மையை சொன்னோம்னா எதுக்கு கோபம் வருதுன்னு எனக்கே தெரியல. உண்மையை சொன்னால் தான் கோபம் வர மாட்டேங்குது, பொய் சொன்னோம்னா எவனுக்கும் கோபமே வர மாட்டேங்குது. அதனால் இதெல்லாம் திருந்த மாட்டாங்க. நம்ம பழையபடி தப்பாகவே தமிழை சொல்லுவோம். இப்போ என்ன அதனால் ஆயிரப்போகுது, பெரிய தமிழ் அழியவா போகுது, தப்பாவது வளர்ந்துட்டு போயிடும். நன்றி நண்பர்களே.